Chapter 2 exercise 2.5 first sum பார்க்க போறோம். Check whether the following sequences are AP அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது APயா இல்லையா அப்படின்னு சொல்லி 5 ஆப்ஷன் பார்க்க போறோம். APயா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா APனா டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும் இல்லையா? இப்போ T1க்கும் இது T1ன்னு சொல்லுவோம். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டேர்ம் 1க்கும் டேர்ம் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஒவ்வொரு டேர்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஏபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2, T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. இது ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ஏபி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஏபி இல்லை. சரி, இப்போ கவனிங்க. T2 மைனஸ் T1 A மைனஸ் 5 மைனஸ் T1 A minus 3 equal to T3 minus T2. இந்த மாதிரி போட்டாலும் சரி, இல்ல T2 minus T1 தனியா கண்டுபிடிச்சிட்டு T3 minus T2 தனியா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் ஈக்குவலா இருந்தா அதை நீங்க அப்படி நீங்க பார்த்தாலும் சரிதான். எப்படி வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? T3 என்ன? A minus 7 minus T2 A minus 5. இப்போ A minus 5 minus A minus 3 equal to A minus 7. இந்த minus உள்ள multiply பண்ணிக்கோங்க. minus A minus into minus plus 5. இங்கே அதே மாதிரி minus into minus plus 3 ஆயிடும். சாரி. இப்போ A minus A cancel ஆயிடும். இப்போ minus 5ல 3 minus பண்ணா minus 2 equal to இந்த A ரெண்டும் cancel ஆயிடும். minus 7ல 5 minus பண்ணா minus 2. அப்போ இது ஈக்குவலா இருக்கு இல்லையா? so T2 minus T1 equal to T3 minus T2 அப்படின்னு இருக்கு. so therefore it forms AP. புரிஞ்சுதா? இதே மாதிரி next subdivision கவனிங்க. இப்போ இதுவும் T2 minus T1 equal to T3 minus T2. இது ஈக்குவலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு AP அப்படின்னு அர்த்தம். இப்போ T2 இது 1 by 3 minus T1 1 by 2 equal to T3 1 by 4 minus T2 1 by 3. இப்போ LCM எடுத்தோம்னா 6 cross multiply பண்ணுங்க. 2 minus 3 equal to இதுக்கு LCM எடுத்தோம்னா 4 3s are 12, 1 3 is 3 minus 1 4 is 4. இப்போ minus 1 by 6 வரும். இதுக்கு minus 1 by 12 கிடைக்கும். இப்போ ஈக்குவலா கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்ல, not equal to இல்லையா? அப்போ T2 minus T1 is not equal to T3 minus T2. இப்போ இப்போ நீங்க அடுத்தடுத்தது செக் பண்ண வேண்டியதில்லை. ஒரு டிஃபரன்ஸ் தப்பா இருந்தாலுமே இப்போ எல்லாமே தப்பா தான் வரும் இல்லையா? அப்போ ஏபி கிடையாது. ஒன்னு தப்பா இருந்தாலுமே அது ஏபி கிடையாது. so therefore it does not forms AP. புரிஞ்சுதா? 9, 13, 17, 21, 25 கொடுத்திருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷன். இதுல இப்போ 5 டேர்ம் இருக்கிறதால நம்ம ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் T2 மைனஸ் T1 கண்டுபிடிச்சிடலாம். T2 13 மைனஸ் 9. 13 இல்ல 9 மைனஸ் பண்ணா 4. நெக்ஸ்ட் T3 மைனஸ் T2 கண்டுபிடிச்சிடலாம். T3 17 மைனஸ் 13. இப்போ இதுக்கும் 4 தான். நெக்ஸ்ட் T4 minus T3 கண்டுபிடிச்சிடலாம். T4 21 minus 17. இதுக்கும் 4 தான் வருது. நெக்ஸ்ட் T5 minus T4. T5 25 minus 21. இப்போ இதுக்கும் 4 தான் வருது. so இது எல்லாமே ஈக்குவலா வர்றதால it forms, therefore it forms AP. fourth subdivision கவனிங்க. minus 1 by 3 0, 1 by 3 2 by 3 கொடுத்திருக்காங்க. இப்போ
T2 minus T1 பண்ணீங்கன்னா T2 வந்து 0 minus T1 அப்படின்னும் போது minus of இதுல ஒரு minus இருக்கு அப்ப minus 1 by 3 கிடைக்கும் இப்போ minus into minus plus ஆயிடும் 1 by 3 தான் answer next T3 minus T2 T3 வந்து 1 by 3 minus T2 வந்து 0 so 1 by 3 தான் next T4 minus T3 term 4 வந்து 2 by 3 minus T3 வந்து 1 by 3 இப்போ இதுக்கு LCM எடுத்தீங்கன்னா LCM எடுக்க தேவையில்லை ஏன்னா லைக் ஃப்ராக்ஷன்ல இருக்கு இல்லையா அப்போ டிவைட் பை 3 தான் 2ல 1 மைனஸ் பண்ணா 1 இதுக்கும் இப்போ மூணுமே 1 by 3 தான் கிடைச்சிருக்கு so therefore it forms AP next இப்போ fifth subdivision பாருங்க 1 minus 1 1 minus 1 1 minus 1 இப்போ 6 terms கொடுத்திருக்காங்க so T2 minus T1 equal to T2 வந்து minus 1 minus இருக்கிறதால நீங்க பார்த்து ஜாக்கிரதையா எழுதணும் ஏன்னா நமக்கு ஃபார்முலால ஒரு மைனஸ் வருது இல்லையா அப்போ செகண்ட் டேர்ம் வந்து minus 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 so இது minus 1 T2 வந்து minus 1 T1 வந்து minus அப்புறம் 1 இப்போ minus 1 minus 1 minus 2 ஆயிடும் add பண்ணா next T3 minus T2 T3 வந்து plus 1 T1 வந்து minus 1 so minus 1 so 1 minus 1 into minus 1 plus ஆயிடும் minus into minus plus ஆயிடும் அப்போ 1 plus 1 ஆயிடும் 2 இது minus 2 இது plus 2 so minus plus மாறி வேற வந்தாலுமே இது சேம் கிடையாது இல்லையா ரெண்டோட ஆன்சரும் சேம் கிடையாது so therefore it does not forms AP புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மைனஸ் எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையா போடுங்க ஏன்னா இப்ப 2 தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு நினைச்சிட்டு AP ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதிடக்கூடாது புரிஞ்சுதா செகண்ட் சம் பார்க்க போறோம் first term A and common difference D are given below கொடுத்திருக்காங்க A வும் D யும் கொடுத்திருக்காங்க find the corresponding AP இப்போ AP ஓட ஜெனரல் ஃபார்ம் என்ன நமக்கு A கொடுத்துட்டாங்க D கொடுத்துட்டாங்க AP ஓட ஜெனரல் ஃபார்ம் என்ன A plus D A plus 2D இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா இப்போ இதோடைய A நமக்கு 5 D வந்து 6 ன்னு கொடுத்திருக்காங்க இப்போ இதை கொண்டு வந்து நீங்க இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு கரஸ்பாண்டிங் AP கிடைச்சிரும் இல்லையா இப்போ A ல என்ன இருக்கு 5 கமா A5 plus D6 இப்போ A5 plus 2 into D6 கமா 3D வரைக்கும் எழுதிக்கலாம் சரிங்களா A plus 3D வரைக்கும் எழுதிக்கலாம் A plus 3D A5 plus 3 into D6 இப்படி போயிட்டே இருக்கும் இப்போ first term 5 second term வந்து 5 plus 6 11 இப்போ 5 plus 2 6 are 12 இது நான் இன்னொரு ஸ்டெப் போட்டு காமிச்சிட்டுமா 5 plus 2 6 are 12 then 5 plus 3 6 are 18 அப்படி போயிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 5 அப்படியே இருக்கும் 11 அப்படியே போட்டுக்கலாம் 12 உம் 5 உம் ஆட் பண்ணா 17 then 5 plus 18 23 இவ்வளவுதான் இதுதான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா A7 கொடுத்திருக்காங்க D வந்து -5 ன்னு கொடுத்திருக்காங்க இப்போ மைனஸ்னும் போது நீங்க பார்த்து கரெக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் இப்போ A plus D A plus 2D A plus 3D இப்போ இதுல கொண்டு வந்து நம்ம A வையும் D யும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் கவனிங்க A ல வந்து 7 A க்கு 7 பிளஸ் இதுல வரும் -5 அப்ப -5 அப்படின்னு போட்டுக்கலாமா நெக்ஸ்ட் A வந்து 7 பிளஸ் 2 into -5 கமா A வந்து 7 பிளஸ் 3 into D வந்து -5 பாத்தீங்கன்னா 7ல 5 மைனஸ் பண்ணா 2 இப்போ 7 அப்படியே வச்சுக்கோங்க பிளஸ் 2 5s are
10 என்ன 10 மைனஸ் 10 அப்ப இதுல மைனஸ் போட்டுக்கலாம் நான் மைனஸ் 10 தனியா போட்டுக்கிறேன் பிராக்கெட்ல நீங்க அப்படியே கூட இத மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2 5s are 10 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் அப்படியே கூட போட்டுக்கலாம் 7 plus 3 5s are minus 15 அப்படியே போயிட்டே இருக்கும் இப்ப 7 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் வந்து 2 தேர்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா மைனஸ் 10 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் அப்ப மைனஸ் 10ல 7 மைனஸ் பண்ணா மைனஸ் 3 அப்படின்னு கிடைச்சிரும் நெக்ஸ்ட் மைனஸ் 15ல 7 மைனஸ் பண்ணா மைனஸ் 8 கிடைச்சிரும் பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 8 கமா போயிட்டே இருக்கும் இப்ப கரஸ்பாண்டிங் ஏபி என்ன 7 2 மைனஸ் 3 மைனஸ் 8 அப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ தேர்ட் சப்டிவிஷன் கவனிங்க a equal to 3/4 d வந்து 1/2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க இப்போ a plus d a plus 2d a plus 3d இப்படி போயிட்டே இருக்கும் இப்போ a ல பாத்தீங்கன்னா 3/4 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் d ல 1/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 3/4 a வந்து 3/4 plus d வந்து 1/2 கமா a வந்து 3/4 plus 2 into d க்கு 1/2 கமா a க்கு 3/4 திரும்பவும் plus 3 into d வந்து 1/2 இப்படி போயிட்டே இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 3/4 அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா இத வந்து என்ன பண்ணனும் எல்சிஎம் எடுக்கணும் 4 க்கும் 2 க்கு எல்சிஎம் எடுத்தா இல்ல மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க இப்போ நான் தனியா போட்டு காமிக்கிறேன் 3/4 plus 1/2 இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 4 2s are 8 ன்னு வந்துரும் 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 3 2s are 6 plus 1 4 is 4 இப்போ 6 உம் 4 உம் 10/8 ன்னு வரும் இது அடிச்சீங்கன்னா 4 2s are 8 5 2s are 10 அப்போ 5/4 நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது 2 க்கு 2 கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆயிடுச்சுனா 3/4 3/4 into 1/1 இப்போ 3/4 into 1/1 ன்னு இருக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் 3 plus 4 3 உம் 4 உம் 7/4 இப்போ 7/4 இத பாத்தீங்கன்னா இது கேன்சல் பண்ண முடியாது 3/2 ஆயிடும் 3/4 plus 3/2 இப்போ இதுக்கு 4 2s are 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 2s are 6 plus 4 3s are 12 ன்னு வந்துரும் 6 உம் 12 உம் ஆட் பண்ணா 18/8 ன்னு வந்துரும் இது அடிச்சீங்கன்னா 4 2s are 8 8 2s are 16 9 2s are 18 வரும் 9/4 இவ்வளவுதான் AP the corresponding AP வந்து 3/4 5/4 7/4 9/4 புரிஞ்சுதா தேர்ட் சம் பார்க்க போறோம் முன்னாடி உங்களுக்கு ஏவும் காமன் டிஃபரன்ஸும் கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கொடுத்திருந்தாங்க இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆஃப் தி ஏபி ஹூஸ் nth டேர்ம்ஸ் ஆர் given below ன்னு கொடுத்திருக்காங்க nth டேர்ம் நமக்கு கொடுத்துட்டாங்க இதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கண்டுபிடிக்கணும் இப்போ nth டேர்ம் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா tn equal to -3 plus 2 into n ன்னு கொடுத்திருக்காங்க இப்போ இதுல நமக்கு எப்படி வந்து இத கண்டுபிடிக்கிறது அப்படினா இந்த n ல வந்து நீங்க நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கிடைச்சிரும் இல்லையா இப்போ t1 tn இருக்க இடத்துல t1 equal to -3 plus 2 into இப்ப இங்க n ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இங்க n ன்னு கொடுத்திருக்காங்க இப்ப இங்க 1 னா என்ன பண்ணோம் 2 into இந்த n இருக்க இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் புரிஞ்சுதா இப்ப இங்க n ல வந்து என்ன கொடுக்கறோமோ அத கொண்டு வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் சரியா இப்ப t1 equal to -3 plus 2 into 1 ன்னு கொடுத்தாச்சு இப்போ இத நீங்க சால்வ் பண்ணிட்டே வாங்க -3 plus 2 into 1 2 ஆயிடும் அப்ப -3 ல 2 மைனஸ் பண்ணா -1 ன்னு கிடைக்கும் அப்ப t1 என்ன நமக்கு -1 ன்னு கிடைச்சிருக்கு இப்போ a வந்து t1 என்னவோ அதுதான் a இல்லையா அப்ப வந்து t1 t2 term 1 தான் வந்து a ஃபர்ஸ்ட் term தான் a
அப்ப a ஈக்குவல் டு -1 ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னும் போது t2 மைனஸ் t1 இல்லையா? அப்போ t2 கண்டுபிடிச்சாதானே நம்ம அதுல இருந்து அதை மைனஸ் பண்ண முடியும். t1 கண்டுபிடிச்சிட்டோம், அதை ஏன்னு வச்சுட்டோம். t2 கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இங்கேயும் நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்ப t2 கிடைச்சிரும். t2வும் கண்டுபிடிச்சிடலாம். t2 ஈக்குவல் டு -3 பிளஸ் 2 இன்டூ இங்க 2 போது இந்த n இருக்க இடத்துல 2 போட்டுக்கணும். -3 பிளஸ் 2 2s are 4 வந்துரும். 4ல 3 மைனஸ் பண்ணா 1 இருக்கும். சரிங்களா? 4ல 3 மைனஸ் பண்ணா 1. அப்ப t2 வந்து நமக்கு 1 கிடைச்சிருக்கு. அப்போ a கண்டுபிடிச்சாச்சு, -1 அது ஃபர்ஸ்ட் டேர்ம். d கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், d ஈக்குவல் டு t2 மைனஸ் t1 இல்லையா? இப்ப t2 என்ன கிடைச்சிருக்கு 1, t1 என்ன கிடைச்சிருக்கு -1. அப்ப இதுல ஒரு மைனஸ் இருக்கு. நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து t1 வந்து -1. நல்லா கவனிங்க, இங்க இந்த மைனஸ் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் தப்பாயிடும். சரிங்களா? ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, நமக்கு கிடைச்ச ஆன்சர்ல ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு -1 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1 ஆயிடும். அப்ப d ஈக்குவல் டு 2. இப்போ a -1 d வந்து 2. இவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கிடைச்சிருச்சா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கவனிங்க. tn ஈக்குவல் டு 4 மைனஸ் 7n கொடுத்துருக்காங்க. இதுலயும் நம்ம இதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் t1 கண்டுபிடிச்சிடலாம். t1 தான் வந்து நமக்கு a இல்லையா? t1 வந்து 4 மைனஸ் 7 இன்டூ இங்க 1 இருக்கிறதால இங்கேயும் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். So 4 minus 7 into 1 7 ஆயிடும். இப்போ -3 கிடைச்சிரும். 7ல 4 மைனஸ் பண்ணா -3, 7ல மைனஸ் இருக்கிறதால மைனஸ். இப்போ t1 என்னவோ அதுதான் a இல்லையா? a வந்து -3 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ d கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், t2 கண்டுபிடிச்சாதான் அதுக்கு நமக்கு d கண்டுபிடிக்க முடியும். t2 அதே மாதிரி t2 சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. 4 மைனஸ் 7 இன்டூ n இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 4 மைனஸ் 7 2s are 14. 14ல 4 மைனஸ் பண்ணா -10 கிடைக்கும். அப்ப t2 வந்து -10. இப்போ t1 கண்டுபிடிச்சாச்சு, t2 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப t2 மைனஸ் t1 கண்டுபிடிச்சா நமக்கு காமன் டிஃபரன்ஸ் கிடைச்சிரும் இல்லையா? அப்போ d ஈக்குவல் டு t2 மைனஸ் t1. இப்போ d ஈக்குவல் டு t2 என்ன நமக்கு -10, t1 என்ன -3. ஸோ இந்த ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, நம்ம கண்டுபிடிச்ச tல ஒரு மைனஸ் இருக்கு, -3. இப்போ -10 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3. இப்போ பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கிறதால -10ல 3 மைனஸ் பண்ணா 7 கிடைக்கும். இப்போ d ஈக்குவல் டு -7. இப்போ a வந்து -3, d வந்து -7. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்? ஃபோர்த் சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் த 19th டேர்ம் கேட்டிருக்காங்க ஆஃப் an AP கொடுத்துட்டாங்க. AP கொடுத்துட்டு இத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், tn ஃபார்முலால 19th tn அப்படின்னா t19 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப அதுல நமக்கு என்ன தேவை, ஏவும் டியும் தேவை. இப்ப சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்கனாலே நம்ம அதுல இருந்து ஏவும் டியும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், டின்றது காமன் டிஃபரன்ஸ் இல்லையா? அப்போ ஏ என்ன நமக்கு -11, டி வந்து t2 மைனஸ் t1. இதுல நீங்க இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும், டி கிடைச்சிரும். இப்ப t2 என்னது, இது டேர்ம் 1, இது டேர்ம் 2 இல்லையா? -15 தான் t2. -15, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, தென் மைனஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -11, டேர்ம் 1 வந்து -11, அது கொண்டு வந்து போட்டாச்சு. இப்போ -15 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 11. இந்த மைனஸ் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு டி வேல்யூ கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இதுல ஒரு மைனஸ் இருக்கிறத நீங்க மறந்துடுவீங்க, மறக்காம போடுங்க. சரியா? இந்த மைனஸ்ல வந்து நமக்கு இங்க சீக்வன்ஸ் கொடுத்திருந்தாலே அதை பிராக்கெட்ல போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டா வரும். சரியா? 15ல 11 மைனஸ் பண்ணா -4ன்னு கிடைச்சிரும். இப்ப டி வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு -4 அப்படின்னு. என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம 19th டேர்ம் கேக்குறாங்க. அப்ப t19 தானே கண்டுபிடிக்கணும், t19 கண்டுபிடிக்க போறோம்.
இப்போ Tn ஃபார்முலா என்ன நமக்கு? Tn equal to A plus n minus 1 into D. இப்போ Aவும் கிடைச்சிருச்சு, Bயும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுல கொண்டு வந்து நம்ம T19 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 19 அப்படின்னா n இருக்க இடத்துல நம்ம 19 போட்டிருக்கோம். சோ இங்கேயும் என்ன பண்ணோம்? n இருக்க இடத்துல 19 போட போறோம். A வேல்யூ நமக்கு தெரியும். A வந்து -11. அப்போ -11 பிளஸ் n இருக்க இடத்துல என்ன பண்ண போறோம்? 19 minus 1. D என்ன? -4 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ இதுக்கும் -4 பிராக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ -11 அப்படியே வச்சுக்கலாம். இந்த -4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -4 19ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 19 கூட 4 மல்டிப்ளை பண்ணா சாரி இந்த 19 -1 ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணிடலாம். 19 -1 வந்து 18 ஆயிடும். பிளஸ் 18 இன்டூ -4. இப்போ -11 18 கூட 4 மல்டிப்ளை பண்ணா -72 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் ஆயிடும். 18 4 மல்டிப்ளை பண்ணா 72. இப்போ 72 கூட 11 ஆட் பண்ணீங்கன்னா -83. இப்போ T19 வந்து -83. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.